அவர் ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ராகி சிமிலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிமிலி செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப் ராகி மாவு, 1 கப் வெல்லம், 1 கப் வேர்க்கடலை, 1/4 கப் தேங்காய், 1/4 கப் நட்ஸ் எடுத்துருக்கேன், பாதாம் அண்ட் முந்திரி. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 4 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு. சிமிலி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ராகி மாவில் நான் 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு, தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம சப்பாத்தி பதத்துக்கு தட்டியாச்சு. இப்போ கை நல்லா நனைச்சிக்கோங்க. கை நல்லா நனைச்சிட்டு ஈரமாக இருக்கணும் கை, அப்போ தான் ஒட்டாமல் உங்களுக்கு வரும். இப்போ நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாக, சப்பாத்திக்கு பிடிக்கிறத விட நல்லா பெரிய உருண்டையாகவே பிடிச்சி நம்ம இந்த தட்டில் போட்டு தட்டலாம். தட்டில் இந்த மாதிரி ஈரத்துணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டிட்ட உடனே நம்ம எண்ணெய் இன்னும் நல்லா தட்டின உடனே நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் இந்த மாதிரி தோசைக்கல் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம இது போட்டு சுற்று எடுக்க போகிறோம். திருப்பி போட்டு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நல்லா வெந்தோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடை ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி நம்ம பிச்சு போட்டுக்கிறோம். இந்த பிச்சு போட்டுட்டு அடையை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். அப்புறமேட்டு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த வறுத்த வேர்க்கடலையும் ஒன்று பாதிமாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அடையை நம்ம பொடி பொடியாக அரைச்சிக்கிட்டோம். இந்த மாதிரி இதில் நம்ம ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இதில் நம்ம வேர்க்கடலையை ஒன்று பாதிமாக அரைச்சி வச்சுக்கோம். கொஞ்சம் இதையும் போட்டு நம்ம போட்டுக்கலாம். தேங்காயும் நட்ஸும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். ஸோ இதையும் கலந்துக்கலாம். நறுக்குன வெல்லத்தையும் போட்டு நம்ம இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ வெல்லம் நான் இவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், இனிப்பு ஜாஸ்தியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இப்போ இதை நல்லா கலந்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். சுவையான ராகி சிமிலி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.